ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து செம்ம வைப்ல இருக்கும்போது, ஒரு ஆர்ட் ஒர்க்க ப்ரப்போஸ் பண்ணி, அந்த ஆர்ட் ஒர்க்க நிஜமாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஒர்க் தான் வந்துட்டு இங்க ஒலங்காங்கன்ற ஒரு ஊர்ல, ஒரு மெயினான ஒரு ஷாப்பிங் ஸ்ட்ரீட்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் அது நிஜமாவே ஒருத்தன் வந்து குடிச்சிட்டு வந்து சொன்ன ஐடியாலாம் கிடையாது. ஒரு ஆர்டிஸ்ட் வந்துட்டு அத ப்ரப்போஸ் பண்ணி 2 வருஷமா அதுக்கு வந்துட்டு இன்ஜினியரிங் பிரின்சிபல்ஸ் எல்லாம் யோசிச்சு, எக்ஸிக்யூட் பண்ண 2 இயர்ஸ் ப்ராஜெக்ட். இதுக்கு வந்து $500K ஸ்பெண்ட் பண்ணி பண்ண ஆர்ட் ஒர்க் தான் இது. அந்த ஆர்ட் ஒர்க்க போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இது வந்து ஒலங்காங் அப்படிங்கிற ஒரு இடத்துல க்ரவுன் ஸ்ட்ரீட். இது வந்து ஒரு நல்ல பிஸியான ஸ்ட்ரீட். வீக்கெண்ட்ஸ் ஆனா வந்து நல்லா ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஊர்ல வந்து ஆர்ட்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. அதனால ஒரு ஆர்ட் ஒர்க் இங்க வைக்கலாம். அப்படியே எல்லாரும் பார்த்தாலே அசரைக்கிற மாரி ஒரு ஆர்ட் ஒர்க்கா இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி, இப்படி ஒரு ஆர்ட் ஒர்க்க அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. பயங்கரமா யோசிச்சு இந்த ஆர்டிஸ்ட் கிட்டலாம் கமிஷன் பண்ணி இந்த மரத்த கொண்டு வந்து இங்க தொங்க விட்டுருக்காங்க. இந்த மரம் ஆக்சுவலி வந்துட்டு ஒரு நெறைய லேண்ட்ல வந்துட்டு இந்த டிம்பருக்காக ட்ரீஸ்லாம் கட் பண்ணுவாங்க. அங்க வந்து சம்மந்தமே இல்லாம இருக்கு பாம் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு, அத ரெஸ்க்யூ பண்றேன் அப்படிங்கிற பேர்ல எடுத்து வந்து இங்க அந்த இடத்துல தொங்க விட்டுருக்காங்க. இத தொங்க விட்டதுலேருந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தாங்க. பல ஊர்லேருந்து மக்கள்லாம் வந்து இந்த ஆச்சரியத்த பார்ப்பாங்க அப்படின்லாம். பட் நெனச்சபடி இல்லாம, இது ஒரு ஆர்ட்டுன்னு இந்த மரத்த இங்க தொங்க விட்டுருக்கீங்க அப்படின்னு. இந்த நேச்சர் என்தூசியஸ்ட் எல்லாம் வந்து, "இது என்னங்க மரத்துக்கு வந்த சோதனை? செவனேன்னு கிரவுண்ட்ல இந்த மரத்த அங்க ஏங்க தொங்க போட்டுருக்கீங்க?" அப்படின்னு நெறைய பேர் வந்து பயங்கர காண்டாலாம் இருந்திருக்காங்க. இது வந்து ஆக்சுவலா ஒரு 4 பார்ட் பாம் ட்ரீ. ஸோ இந்த ஆர்ட் ஆக்சுவலா பார்க்கறக்கு எப்படி இருக்கும்னா, ஏதோ ஒரு நேச்சுரல் கலாமிட்டி நடந்து, அதோட ரிமைன்ஸ் அங்க இருக்கிற மாதிரி ஒரு இருக்கும் பார்க்கறக்கு. அப்படிதான் அவங்க ஐடியா பண்ணாங்க அப்படின்னா, தே ஹேவ் ஒன். பட் இங்க இருக்கிற யாருக்குமே இந்த ஆர்ட்ட புடிக்கல. ஏன்னா சில பேர் இருக்காங்க, டெய்லியுமே அந்த வழியில போயிட்டு வருவாங்க. ஆனா அந்த ட்ரீய பார்த்ததே இல்ல. அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் என் ஹஸ்பண்ட். "என்னது அப்படி ஒரு ட்ரீ இருக்கா? அத போய் ஃபோட்டோ எடுத்தேன். எங்க காமி" அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அப்பதான் இப்ப வீடியோ எடுக்கும்போது இந்த ட்ரீயவே நோட்டீஸ் பண்றேன் என் ஹஸ்பண்ட். அந்த மாதிரியும் நெறைய பேர் இருக்காங்க. என்னோட ஆஸ்திரேலியன் ஃப்ரெண்ட் கிட்டலாம் கேட்டா, "ப்ளீஸ் அந்த ட்ரீய பத்தி பேசாத. அத பார்த்தாலே எனக்கு வந்து இரிட்டேட் ஆகுது." அப்படிங்கிற மாதிரி அந்த ட்ரீ என்ன பாவம் பண்ணுச்சுன்னு அந்த ட்ரீய புடிச்சு திட்டுறாங்கன்னு எனக்கு தெரியல. அண்ட் நியூ இயர்க்குலாம் வந்து இங்க ஃபயர் கிராக்கர்ஸ் பர்ஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபயர் கிராக்கர் பர்ஸ்ட் பண்ணும்போது, அந்த ட்ரீயோட பேஸ் மேல பட்டு, அத பத்திட்டு எரிஞ்சு அதையும் அது சர்வைவ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஃபயர் கிராக்கர் பர்ஸ்ட் பண்ணது வேணுன்ட்டே அது மேல படுற மாரி பண்ணாங்களா? இல்ல அது வந்துட்டு ஆக்சிடென்டலா நடந்துச்சா? அப்படின்னு தெரியல. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நியூஸ்ல வந்துச்சு. அதுக்கும் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. அந்த ட்ரீ வந்து இன்னும் என்னென்னலாம் கொடுமைப்படுத்த போறீங்க நீங்க? அப்படின்ட்டு. நான் வந்து இந்த வீடியோ போடுறதுக்காக அந்த ட்ரீய போய் ஃபோட்டோ, வீடியோலாம் எடுத்துட்டு இருக்கேன். இட் வாஸ் அ வீக் டே. யாருமே இல்ல. சில பேர் தான் இருந்தாங்க. அப்பவே என்ன வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு போறாங்க. இது ஒரு ஆர்ட் ஒர்க்கு. நீ வந்து இத ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கியா? வீடியோ எடுத்துட்டு இருக்கியா? அப்படின்னு. பட் நான் எதுக்கு வீடியோ எடுத்தேன்னு அவங்களுக்கு தெரியல. அண்ட் நான் அங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு 2 ஃபேமிலி வந்திருந்தாங்க. ப்ராபப்ளி டூரிஸ்ட் ஆர் வலங்காங்க்கு ஃபர்ஸ்ட் டைம் வராங்களா என்னமோ தெரியல. அவங்க வந்துட்டு அந்த ட்ரீ எல்லாம் பார்க்குற விதத்த பார்க்கணும். அத வந்துட்டு பரிதாபமா பார்த்துட்டு போறாங்க. ஐ திங்க் நெறைய பேருமே அப்படிதான் பார்க்குறாங்க. சில பேர் வந்துட்டு வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு போறாங்க. வலங்காங் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்கலாம். ஆனா அத வந்துட்டு ஒரு கிண்டல் பண்றதுக்காக தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்குறாங்க, வீடியோ எடுக்குறாங்க. அண்ட் இந்த நான் பார்த்த ஃபேமிலிலாம் இப்படி பாவமா தொட்டெல்லாம் பார்க்குறாங்க. ஸோ ஆர்ட் ஒர்க் கான் ராங் அப்படின்னு தான் இத சொல்லணும். ஸோ இந்த மாரி நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வந்துட்டே இருக்கு அப்படின்றதுக்காக, இப்ப வந்து கவுன்சில் வந்துட்டு சரி இத வந்து நம்ம ரிமூவ் பண்ணிர்லாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணாங்க. சரி ரிமூவ் பண்றதுக்கு காஸ்ட்லாம் என்ன ஆகும் தம்பி? அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட கேட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இது இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து ஒரு ஆர்ட் பீஸ் அப்படிங்கிறனால இத வந்து டெமாலிஷ்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ இத வந்துட்டு ரீலொகேட் தான் பண்ணுவாங்க. இங்க வந்து ஒரு பொட்டானிக்கல் கார்டன் இருக்கு. ஸோ அந்த கார்டன்ல வந்து ரீலொகேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு $1,000,000 ஆகுமாமா, இத ரீலொகேட் பண்றதுக்கு. அண்ட் இத வந்து இங்க இருக்கும்போது இத மெயின்டெயின் பண்றதுக்கு $35K வந்துட்டு இயர்லி ஆகுதாம். ஸோ ஃபைனலா அவங்க என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, $1,000,000லாம் இத வந்துட்டு ரீலொகேட் பண்றதுக்கு யூஸ் பண்ண முடியாது. அதனால அது அங்கேயே இருந்துட்டு போட்டும். நாங்க வந்து வருஷம் வருஷம் வேற வழி இல்லாம $35K வந்துட்டு நாங்க செலவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க.
ஸோ இந்த ட்ரீயை வந்துட்டு ரீலொகேட் பண்ணுறதுக்கு $1 million ஆகும் அப்படின்னு சொல்லப்போ எல்லாரும் வந்துட்டு டாக்ஸ் பேயர்ஸ் மணியை இதுக்கு வேஸ்ட் பண்ண போகிறீங்களா அது இதுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இதுக்கெல்லாம் வந்து 1 மில்லியனே ஆகாது. எனக்கு வந்து ஒரு பியர் பாட்டில் கொடுத்தீங்கன்னா நானே வந்து இந்த ட்ரீயை வந்து இறக்கி விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்லாம் நிறைய பேர் ஆன்லைனில் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆக்சுவலாக வந்து இந்த ட்ரீயை இறக்கிறதுக்கு 1 மில்லியன் கிடையாது. அந்த ட்ரீயை வந்துட்டு அப்படியே ரீலொகேட் பண்ணிருக்கேன். அண்ட் ட்ரீ அப்படிங்கும்போது இந்த ட்ரீ மட்டும் கிடையாது. இட்ஸ் 4 ட்ரீயும் சேர்ந்து தான் இந்த ஆர்ட் ஒர்க். அதனால் அந்த ட்ரீ அதில் சுற்றி இருக்க அவ்வளோ பெரிய ராக்கெல்லாம் வந்துட்டு அது அப்படியே அழுங்காமல் போய் எடுத்து ரீலொகேட் பண்ணுறதுக்கு $1 million ஆகுமா. ஸோ ஆர்ட் ஒர்க்கை வந்துட்டு அவங்க வந்து இவ்வளோ மதிக்கிறனால அதை அப்படியே தான் அவங்க ரீலொகேட் பண்ணுவாங்களாம். ஸோ இதில் என்ன ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா, இதுக்கு பின்விளைவுகள் எல்லாம் என்னன்னு யோசிக்கவே இல்லையா அப்படின்னு இருக்குது. இந்த மரம் வந்து நல்லா வளருமா வளராதா, வளரலைன்னா என்ன பண்ணுறது. ஸோ அங்கே அந்தரத்தில் இருக்கிற மரம்லாம் வந்துட்டு கீழே விழுந்தா அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற இடங்களுக்கு எவ்வளோ டேமேஜ், அண்ட் அங்கே மக்கள் இருந்தால் வந்து அது எவ்வளோ பெரிய ஒரு இம்பேக்ட் இருக்கும், இதெல்லாம் யோசிச்சாங்களா. அண்ட் இதை வந்துட்டு இதை வாழ்க்கை ஃபுல்லாக இது வந்துட்டு இங்கே தான் இருக்கணும், இட்ஸ் பெர்மனெண்ட் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணாங்க. இவங்க என்னன்னு நினச்சி இதை டிசைட் பண்ணாங்கன்னே தெரியல. அண்ட் இந்த ஊரில் வந்து ஆர்ட்டை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறதுனால இதை வந்து டெமாலிஷும் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை அங்கேயே தான் இருக்க போகுது. ஸோ இந்த ஆர்ட் ஒர்க்கை நம்ம ஊரில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தா என்ன ஆயிருந்திருக்கும். அண்ட் இந்த ஊரில் இருக்கிற இந்த ஆர்ட் ஒர்க் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். I'll see you in another video. Bye.